மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சேந்தங்குடி பகுதியில் கோழிக்கறி மொத்த விற்பனை கடை உள்ளது. இந்த கடையின் முன்பு இரவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 லோடு ஆட்டோக்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து கடை மேலாளர் கோகிலன் என்பவர் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே சட்டநாதபுரம் பகுதியில் வாகன தணிக்கை செய்தபோது அவ்வழியாக வந்த லோடு ஆட்டோக்களை நிறுத்தி விசாரித்தபோது அதனை ஓட்டி வந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா, சத்யன் என்பதும் சேந்தங்குடி கோழிக்கறி விற்பனை கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோடு ஆட்டோவை திருடி வந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்து சீர்காழி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை மார்க்கமாக செல்லும் சாலை ஓரத்தில் பிறந்து 3 மணி நேரமான பச்சிளம் பெண் குழந்தையை வீசி சென்றுள்ளனர். இந்நிலையில் அங்கு நின்று கொண்டிருந்த திருநங்கை ஒருவர் குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டு சென்று பார்த்தபோது பச்சிளம் பெண் குழந்தை கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் ஆம்புலன்ஸை வரவழைத்து சாலை ஓரத்தில் வீசப்பட்டிருந்த குழந்தையை மீட்டு செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதுகுறித்து அச்சரப்பாக்கம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே உள்ள பூண்டி மாதா திருத்தலத்தில் பேராலய ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் மாதாவை வேண்டி பல்வேறு திருப்பலிகள் நடைபெற்றது. 9ஆம் நாளான நேற்று திருத்தல தேர்பவனி நடைபெற்றது. வானவேடிக்கையுடன் நடைபெற்ற தேர்பவனியில் உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று மாதாவின் அருளை பெற்றனர். சென்னை புழல் ஜெய் பாலாஜி நகரில் காலியான மைதானம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞரை வழிமறித்து மர்ம கும்பல் கத்தியால் முகத்தை சிதைத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற புழல் போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் புழல் அடுத்த ரெட்டேரி லட்சுமிபுரம் லட்சுமி அவென்யூ பள்ளிக்கூட தெருவைச் சேர்ந்த அவினாஷ் என்பதும் காதல் விவகாரத்தில் கொலை நடந்ததும் இவர் மீது மாதவரம் புழல் காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட இளம்பருதி, சூர்யா, சந்தோஷ், லோகேஷ் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்த 2 பட்டா கத்திகளை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் 6வது தெருவை சேர்ந்தவர் பிரபாகரன். இவரது மகன் ரொவினா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் கொச்சியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தங்கம் வென்றுள்ளார். இந்நிலையில் கொச்சியில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக அடுத்த மாதம் மலேசியாவில் சர்வதேச அளவில் நடைபெறவுள்ள சிலம்பம் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார். இம்மாணவியை கல்லூரி நிர்வாகத்தினரும் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ஏஞ்சலா மற்றும் தொழிலதிபர் சின்னதுரை ஆகியோரும் பாராட்டி வாழ்த்தியுள்ளனர். வணக்கம், என் பேர் ரொவினா. நான் கேஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வரேன். நான் சிலம்பம் 8th படிக்கும் போதே சிலம்பம் விளாண்டுட்டு வரேன். எனக்கு ஸ்கூல்லேயே கொஞ்சம் சிலம்பத்து மேலே ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அதை கற்றுட்டே வரேன். அதுக்கப்புறம் 8th படிக்கையில் சிலம்பத்தில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 3rd ப்ரைஸ் அடித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் போய் அந்த கேமை கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து கொச்சின் மேட்சுக்கு 4ஆம் தேதி கூப்பிட்டு போனாங்க. அது நேஷ்னல் கவர்மெண்ட் சிலம்பம் கேமுக்கு கூப்பிட்டு போனாங்க. அது கவர்மெண்ட் நடத்தினது. அதில் 200 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டோம். அதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கேன். என்னோட போட்டி போட்டு 15 பேர் போட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோல்டு மெடலிஸ்ட் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மலேசியா எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. மலேசியாவில் நெக்ஸ்ட் மந்த் 26 அந்த மாதிரி போகிறோம். அதுலேயும் இந்தியா அளவில் செலக்ட் ஆகியிருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகளுடன் நாகை அரசு தலைமை மருத்துவமனை அதே இடத்தில் செயல்பட வேண்டி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மருத்துவமனை முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தஞ்சை ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் உள்ளது போல் நாகை மருத்துவமனையில் படுக்கை வசதியுடன் கூடிய அவசர சிகிச்சை பிரிவு செயல்பட வேண்டும், சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேத மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகள் உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க வேண்டும், அரசு மருத்துவக் கல்லூரியில் காலியாக உள்ள மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியிடங்களை உடனடியாக முறையான ஊதிய விகிதத்தில் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள ஆயாள்பட்டி விளக்கு பகுதியில் தெற்கு பனவடலி சித்திரம் கிராமத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் சங்கரன்கோவிலிருந்து சொந்த ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருநெல்வேலியிலிருந்து சங்கரன்கோவில் நோக்கி வந்த லாரியும் இருசக்கர வாகனமும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. அப்போது திருநெல்வேலியிலிருந்து சங்கரன்கோவில் நோக்கி வந்த லாரியும் இருசக்கர வாகனமும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் வீரபாண்டி, செல்வராஜ் ஆகிய 2 சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் ஸ்ரீராம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து பனவடலிச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் சுண்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்னேஷ்குமார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை கடத்தி சென்று கட்டாய திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கீழப்பழுவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஷ்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கின் விசாரணை அரியலூர் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செல்வம் விக்னேஷ்குமாருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 30,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட வனச்சரகங்களில் ஏராளமான வன உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இதில் யானைகள் அவ்வப்போது உணவு தேடி சாலைகளில் செல்லும் கரும்பு லாரிகளை வழிமறிப்பதும் உணவு தேடி கிராம பகுதிக்குள் உலா வருவதும் வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் கடம்பூரிலிருந்து இரட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் சாலையோரமாக ஒற்றை காட்டு யானை உலா வந்து கொண்டிருந்தது. இதனால் அவ்வழியாக வந்த நபர் யானையை கண்டதும் இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு வாகனத்திலிருந்து தப்பி ஓடினார். அப்போது ஆக்ரோஷமான யானை இருசக்கர வாகனத்தை உதைத்து 20 அடி பள்ளத்தில் தள்ளிவிட்டது. தற்பொழுது இந்த காட்சி இணையதளத்தில் வேகமாக வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தனுஷ்கோடி தலைமையில் நிலக்கோட்டை மற்றும் ஆத்தூர் ஆகிய 2 தாலுகாவில் உள்ள 107 குடிமைப் பொருள் அங்காடி பொருட்கள் கடைகளுக்கு உரிய குடிமைப் பொருள் வழங்குவதற்கான மின்னணு சாதனம் வழங்கும் விழாவும் மற்றும் அதற்கான பயிற்சியும் நடைபெற்றது. இதில் சென்னை குடிமைப் பொருள் பொது விநியோக மண்டல மேலாளர் ஷாம் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார். இம்முகாமில் வட்ட வழங்கல் அலுவலர் தங்கேஸ்வரி, ஆத்தூர் வட்ட வழங்கல் அலுவலர் பிரவீனா மற்றும் குடிமை பொருள் அங்காடி கடை ஊழியர்கள், பணியாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் வசித்து வருபவர் ஸ்பாரோ விஜயகாந்த். இவரிடமிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பர்வேஸ் அகமது, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அப்பாஸ் மற்றும் அவரது நண்பர் சஃபீக் அகமது ஆகியோர் 10 கிலோ கஞ்சாவை வாங்கிக் கொண்டு திருச்சிக்கு தனியார் பேருந்து மூலம் கோயம்பேட்டிலிருந்து புறப்பட்டனர். அப்போது கஞ்சா போதையில் முகமது யூனிஸ் மற்றும் அவரது நண்பர் பர்வேஸ் அகமது ஆகிய இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு பேருந்தில் அடித்துக் கொண்டதாக தனியார் பேருந்து மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்தவுடன் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து போலீசார் 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலக மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் தலைமையில் தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் செந்தில்குமார், மாவட்ட பள்ளி கல்வி அலுவலர் ஆனந்தி உள்ளிட்டோர் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டனர். இதில் மொத்தம் 138 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டுநர்களின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் அவர்களின் உடல் தகுதி திறனும் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் அவசர கால மீட்புப் பணி குறித்து ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் பயிற்சி அளித்தனர். ஷார்ஜாவிலிருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்த பயணிகளின் ஆவணங்கள் மற்றும் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு பயணி சந்தேகத்திற்கு இடமான வகையில் வைத்திருந்த டைல்ஸ் வெட்டும் எந்திரத்தை சோதனை செய்ததில் 1299 கிராம் எடையுள்ள தங்கத்தை எந்திரத்தின் பைப்பினுள் அடைத்துக் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அந்த தங்கத்தை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட பயணியிடம் தங்கத்தை கொடுத்து அனுப்பியது யார், எதற்காக கொண்டு வந்தார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்த சுமார் 45 வயது மதிக்கத்தக்க பெண் கோவில் நாழி கிணறு அருகே திடீரென மயங்கி விழுந்தார். அவரை கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் பேட்டரி கார் மூலம் மீட்டு கோவில் மருத்துவ முதலுதவி மையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அந்த பெண் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இறந்த பெண்ணிடம் கருங்குளத்திலிருந்து திருச்செந்தூருக்கு பேருந்தில் வந்த பயணச்சீட்டு இருந்துள்ளது. மேலும் ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் விசிட்டிங் கார்டு இருந்துள்ளது. இதனை அடுத்து உயிரிழந்த பெண் யார் என கோவில் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன மற்றும் திருட்டுப்போன 4,50,000 ரூபாய் மதிப்பிலான 30 செல்போன்கள் மீட்கப்பட்டு அதனை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரான்ஸ்ருதி பங்கேற்று மீட்கப்பட்ட செல்போன்களை உரிமையாளர்களிடம் வழங்கினார். மேலும் பொதுமக்கள் தங்களின் செல்போன்கள் தொலைந்துவிட்டால் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் இணைய வழி குற்றங்கள் தொடர்பாக உதவ எண் 1930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் இயக்கப்படும் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து துறை, கல்வித்துறை, தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் மாவட்டம் முழுவதும் 34 பள்ளிகளைச் சேர்ந்த 146 வாகனங்கள் ஆய்வு செய்து 9 வாகனங்களில் முறையாக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படாமல் இருந்ததும் அவசர கால கதவு இயங்காமல் துருப்பிடித்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பள்ளி செல்லும் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத 9 வாகனங்களை தகுதி நீக்கம் செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி திருப்பி அனுப்பினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட சன் சிட்டி நகர் பகுதியில் நகராட்சியின் செயலற்ற கணக்கு நிதி திட்டத்தின் கீழ் 2,17,00,000 ரூபாய் மதிப்பீட்டின் கீழ் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே புதிதாக அமைக்கப்படும் தார் சாலை தரமான முறையில் அமைக்கப்படவில்லை என்றும் ஒப்பந்ததாரர் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் குறித்த அறிவிப்பு பலகை ஏதும் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் வைக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி திமுக மற்றும் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் தார் சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தினர். மேலும் பணிகளை தரமாக மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் மூலம் உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் என கூறி சாலை அமைக்கும் வாகனங்களுக்கு முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் தற்காலிகமாக தார் சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே அப்துல்லா தெருவைச் சேர்ந்த மணிகண்டன் தனது தந்தை காலத்தில் கட்டப்பட்ட சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது 1 வயது குழந்தை கபிலன் விளையாடிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக வீட்டின் சுவர் இடிந்து குழந்தை மேல் விழுந்தது. இதில் குழந்தை கபிலன் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கூடுவாஞ்சேரி போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோம்பை தொழு அருகே வனப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை அருவியில் நேற்று மாலை 6 மணி அளவில் சுற்றுலாப் பயணிகள் குளித்துவிட்டு வனத்துறை சோதனைச் சாவடி அருகே உள்ள தரைப்பாலத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென மலைப்பகுதிகளில் கொட்டிய கனமழையால் அருவியில் நீர்வரத்து பல மடங்கு அதிகரித்து வனத்துறை சோதனை சாவடிக்கு முன்பாக தரைப்பாலத்தை மூழ்கடித்து சீறி பாய்ந்தது. தண்ணீர் அதிகமாக வரப்போவதை முன்பாகவே அறிந்த பாதுகாப்பில் இருந்த வனத்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை பாலத்திற்கு மேல் பகுதியிலேயே காத்திருக்க வைத்தனர். இதனை அடுத்து 1 மணி நேரத்திற்கு பின்னர் தண்ணீர் வரத்து சற்று குறைந்த பின்னர் பாதுகாப்பாக பாலத்தை கடந்து செல்ல வைத்து சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த ஏரிப்பாளையம் விவசாய நிலப்பகுதியில் இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் இறந்து போன இளைஞர் பண்ருட்டி அடுத்த மருங்கூர் பாவைக்குளம் தெற்கு தெரு பகுதியைச் சேர்ந்த கலையரசன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.